பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸ் மூலமாக ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு கிரகங்களுடைய பயிற்சியை உங்களுக்கு நலன் பொருட்டு சொல்லி வந்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய பயிற்சி தருகின்ற முழுமையான பலனை அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. யாருக்கு? கன்னிராசி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் செவ்வாயினுடைய பயிற்சி, குறுகிய கால பயிற்சி. கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாட்களாக இருந்தாலும் கூட அருமையான ஒரு சந்தர்ப்பம். தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைப்பது போல, பசித்த வயிற்றுக்கு ஒரு கவனம் உணவு கிடைப்பது போல ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது. இது மட்டும் சரியாக அமையுமானால், இந்த வகையை மட்டும் உற்று கவனிப்பீர்களானால், இடத்தை திரும்ப பெறுவதோடு ஒரு நிம்மதியான காலத்தை நீங்களே அமைத்துக் கொள்ளலாம். அது எவ்வாறு என்பதை இப்ப நம்ம சோடி பிரஸ்ல பார்க்க போறோம். கன்னி ராசி. அதே நேரம் பாத்தீங்கன்னா, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபம் பயிற்சியாகின்றார். ரிஷபம் யாருடைய இடம் என்று பார்த்தால் சுக்கிரனுடைய இடம். அங்கிருந்தவருடைய பார்வை, அவருடைய பார்வை 4, 7, 8 எத்தகைய ஒரு மாற்றத்தை தரும் கன்னிராசிக்கு என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். கன்னிராசி அன்பர்களே, கடந்த காலங்கள் மட்டுமல்ல, நிகழ்காலம் மட்டுமல்ல, எதிர்காலத்துக்கு ஒரு பயம் கலந்த ஒரு வாழ்வாக அமைந்து விடுமோ என்று கலங்கி நிற்பதை நான் பார்க்கின்றேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இதற்கெல்லாம் காரணம் சனி பகவான் தரக்கூடிய அந்த கண்டக சனி என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். கர்மாவினுடைய கர்த்தா அவர் தான். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற தைரியம் இருந்தாலும் கூட, தன்னம்பிக்கை இருந்தாலும் கூட வாழ்வியல சோர்ந்து போயிட்டீங்க. மதில்வேல் பூனையாக இடமா வளமா என்று கலங்கித்தான் போய்விட்டீர்கள். கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டம் அருமையான ஒரு காலம். ஒரு 45 நாட்கள். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க சீஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த வகையில ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகின்றது. நான் சொன்னேன் அல்லவா, ஒவ்வொரு கிரகத்தினுடைய பார்வை உண்டு. குருவின் பார்வை, சனியின் பார்வை, செவ்வாயின் பார்வை, புதன், ஏன் சந்திரனுக்கு கூட 7ஆம் பார்வை உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலத்துல பாக்கியஸ்தானத்துல அதாவது ஒரு ஆத்மகாரகன் பிதுகாரகன் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை. குறிப்பா சொல்ல போனோம்னா லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா 2 பேர். லாபஸ்தானத்துல யார் இருக்கான்னா தேவகுருவும் அசுர குருவும். வெறும் செவ்வாய் பயிற்சி மட்டும், குரு பயிற்சி மட்டும், சனி பயிற்சி மட்டும் முழு பலன் சொல்ல முடியாது. மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நற்பலன் கெடுபலனை வைத்தே சொல்ல முடியும். அந்த வகையில 6ஆம் இடத்துல யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு நன்மை செய்ய காத்திருக்கின்ற ஒரு அற்புதமான தன்மை. ஆக இந்த 5 கிரகங்களுமே நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சி. யாருக்குன்னா கன்னிராசிக்கு. அதே நேரத்துல எதிர்பாராத வகையில, எதிர்பாராத முறையில திடீர் பணவரவு உண்டு. எதிர்பாராத சில கடன்கள் வசூலாகும். அதை வாங்கிய கடனை அடைப்பதற்கு ஒரு அருமையான தருணமாக இது அமையும். தடைபட்டு இருந்த காரியங்கள் கைகூடும். இது ஒண்ணு போதுமே. தடைபட்டு இருந்த காரியங்கள் கைகூடும். எத்தனை காரியங்கள் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலுமே எவ்வளவு பிரச்சனைகளையும், வேதனைகளையும், ஏமாற்றங்களையும், துரோகங்களையும் சதித்து வந்தீங்க. அந்த வகையில தடைபட்டு இருந்த எந்த காரியம், காதல் திருமணமா இருந்தாலும், பெரியவங்க பார்த்து வைக்க திருமணமா இருந்தாலும், ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும், ஒரு வெளிநாடு முயற்சியா இருந்தும், பிள்ளையை படிப்பு வைப்பதற்காகவும், கடன் சார்ந்து ஒருவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்தாலும், அதில் இருந்து உள்ள தடைகள் எல்லாம் படிப்படியாக விலகுவதை நீங்கள் அனுபவத்தில் உணரலாம். அதை தரக்கூடியவன் செவ்வாய் தான். குறிப்பா பாத்தீங்கன்னா வியாபாரம் சூடு பிடித்து நல்ல நிலை நடப்பதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். குறிப்பா கலைத்துறையினருக்கு ஒரு பொன்னாள் நல்லால் காரணம் புதன். குறிப்பா சொல்ல போனா 7ல சனி, 8ல செவ்வாய் மறந்து விட வேண்டாம். இந்த 2 கிரகங்களுடைய இருப்பை தான் இந்த செவ்வாய் பயிற்சியில கன்னிராசிக்கு சொல்ல போறேன். இந்த 2 கிரகங்களுடைய இருப்பு 7ல சனி இருக்கிறாருங்க. அதை பார்த்தீங்கன்னா 8ல செவ்வாய் மறந்து விட வேண்டாம். கவனமாக நிதானமா இருங்கள். யார்கிட்ட பேசினாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பேசுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய கலங்கி போய்விட வேண்டாம். குறிப்பா களத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரன் அற்புதம் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாயும் சிறப்பு. சின்ன சின்ன உரசல்களும் வேதனைகளையும் வரத்தான் செய்யும். எதிர்கால நலனை கொடுத்து அதை அலட்சியப்படுத்தி கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைவதையெல்லாம் காணலாம். வாக்குவாதங்களை தவிர்க்க, வீண் வாக்குவாதம், தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. களத்திர ஸ்தானத்துல சனி இருப்பதனால குடும்பத்துல சின்ன சின்ன உரசல்களும் வரத்தான் செய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பதுமான ஒரு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடியதுதான் இந்த செவ்வாய் பயிற்சி. ஒரு மனிதனுக்கு தைரியம், அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடியவன் தான் செவ்வாய். செவ்வாயை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதம். சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா அரசு துறையில எந்த ஆதாயமும் பெற முடியாமல் போராடிய நிலை மாறி அரசு துறையினால ஆதாயம், வேலை கூட கிடைக்கலாம். இல்ல அரசு சட்ட சிக்கல்கள் இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கலாம்.
நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை, வீண் பழிபாவங்கள் வராம தடுக்கின்ற சக்தி, இதெல்லாம் ஜோதிடத்துல சொல்லலுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்லா தான் போயிட்டு இருக்கு வண்டி. திடீர்னு நிக்கிற மாரி தான். வாழ்க்கையில நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குழந்தை, நல்ல தொழில் இருந்தாலும் ஏதோ ஒரு பயம் இருக்குல்ல. ஏதோ ஒரு விரக்தி இருக்குல்ல. அந்த நிலை மாறும் இந்த செவ்வாய் பயிற்சி குறிப்பா அந்த 45 நாட்கள் கன்னிராசிக்கு.